அவைத்தலைவர் விமல் ரட்நாயக் அவர்கள் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான ஒரு புதிய குழு ஒன்றை நியமிக்கிறதாக தெரிவித்திருந்தால், உண்மையிலே இந்த குழுக்கள் நியமிப்பதென்றது காலம் இழுத்தடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். குழுக்களை நியமித்து மாகாண சபை தேர்தலை இன்னும் இழுத்தடிக்காமல் நான் பாராளுமன்றத்திலே முன்வைத்திருக்கும் தனிநபர் சட்டமூலத்தை கையில் எடுத்தால் அந்த சட்டமூலம் ஊடாக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக கடந்த வருடத்திலேயும் கூட வடமாகாணத்துக்கு வடமாகாண சபையினூடாக பாரிய நிதி ஒதுக்கீடு என்ற அரசாங்கத்துடைய வரவு செலவு திட்டத்தை சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டதாக சொல்கிற நிதியிலே உண்மையிலே வேலைகள் எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு பார்த்தால் அந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலே ஒரு 60% கூட அந்த வேலைகள் பூர்த்தியடையவில்லை. அந்த பின்னணியிலே இம்முறை கிழக்கு மாகாணத்துக்கு சில ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்துக்கும் ஒதுக்குற நிதியிலே அந்த வேலைகள் நடக்குமா நடக்காதா என்றது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. என்றால் அந்த மாகாண சபை என்றது இயங்காத நிலையில் இருக்கும் பொழுது ஒரு ஆளுநரினூடாக தனியொரு ஆளுநர் இந்த விடயங்களை எவ்வாறு கையாள முடியும் என்ற சந்தேகம் எங்களுக்கு அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தினால் மாகாண சபையிலே தெரிவு செய்யப்படுற முதலமைச்சராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், உறுப்பினராக இருக்கலாம், அந்த பணியை சிறப்பாக செய்யலாம் என்றது ஒரு கருத்து. அதே போல தான்